சார் வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ஃபைன் சார். நம்ம நிறைய வீடியோஸ் கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ்க்கு உங்கள் ஷோரூம் பேர், ஷோரூம் எங்கே லொக்கேட் இருக்குது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார் நம்மளது வந்து ஸ்ரீ கோவை கார்ஸ், கோயம்புத்தூர் நல்லாம்பாளையம். ஃப்ரம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸுங்க. கவுண்டம்பாளையம் பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷனும் அனுப்பிச்சி விடுவாங்க. வெஹிக்கிளோட கேட்லாக்ஸ் வேணாலும் நீங்கள் அதிலேயே பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, வெளியூர்லேருந்து வர கஸ்டமர்ஸுக்கு சொல்கிறேங்க, அவங்க அங்கேருந்தே இப்போ கேட்லாக்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சார் இந்த வண்டி இருக்கா, என்ன ரேட் வருது, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவாங்க சார். சார் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளதுலேயே வந்து லோ பட்ஜெட் வண்டி பார்க்குறோம் சார். டாட்டாவில் நானோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 22 to 23 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் வண்டிக்கே கிடைக்குதுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2011-12 மாடலுங்க, 2 ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. வண்டி 60,000 ஓடி இருக்குது. பிஸ்தா க்ரீன் கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய்ங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 வந்து பவர் விண்டோங்க, ஏசிங்க எல்லாமே வந்துடும். இந்த 75,000 உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு வண்டி ஓட்டி பழகிறவங்க, ஒரு ஃபேமிலி நார்மலாக வந்து மழையில் வெயிலில் போகாமல் எடுக்கிறதுனா தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாங்க. 100% ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிளுங்க சார். ஒரு பைக் ரேட்டுக்கே கார் கிடைக்குதுங்களே? பைக் ரேட்டோட கம்மி சார். பைக் ரேட்டோட? ஆமாம், பைக் ரேட்டோட கம்மிங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மாருதி சுசுக்கியில் வந்து ரிட்ஸ் அப்படிங்கிற மாடல் பார்க்குறோம் சார். இது வந்து உங்களுக்கு 2012 மாடலுங்க, 2 ஓனருங்க, டீசல். வண்டி வந்து வெறும் 77,000 ஓடி இருக்குங்க. மேக்ஸிமம் லைக் பண்ணுற மெரூன் கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3,90,000 ரூபா வருதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள். டயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 60% to 70% மேலே இருக்குங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 100% நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சார் வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு செட்டு. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ். இது எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் சார். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது சார். அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரெனால்டில் குவிட் அப்படிங்கிற மாடல் பார்க்குறோம் சார். இது வந்து 2016 மாடலுங்க. வண்டி வந்து 2 ஓனர் பெட்ரோல் சார். வண்டி வந்து நார்மலாக மெரூனுக்கு அடுத்து ஈக்குவலாக வர ரெட்டுங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற கலர் தாங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 ரூபா சொல்கிறாங்க. டயர் பாயிண்ட் பார்த்துட்ருக்கீங்க. டயர் ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 70%க்கு மேலே இருக்குங்க டயர் எல்லாமே. இந்த 330 பட்ஜெட் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டியில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக டென்ஸு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராதுங்க சார். வண்டி அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெட்டுக்கு ஈக்குவலாக வந்து பிளாக் அண்ட் சில்வரில் சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டு வண்டி ஜம்முன்னு இருக்குங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹுண்டாயில் i10 மேக்னா வெஹிக்கிளுங்க. இது வந்து 2015-16 மாடலுங்க. ஒரே ஓனருங்க, பெட்ரோல் வெஹிக்கிள். வண்டி அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மெரூன் கலர். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் பெருசாக டென்ஸு மற்ற எதுவுமே இருக்காதுங்க. வண்டியோட டயர் வைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 50%க்கு மேலே இருக்குங்க டயரு. இன்டீரியர்ஸ் எல்லாமே பக்காவாக நீட்டாக இருக்குங்க சார். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கனாக்கா 3,75,000 ரூபா சார். இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லோன்ஸ் வந்து ஈஸியாக வந்து லிமிட்டடில் ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க சார். மெயின் என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள். ரேட் நெகோஷியபிள் தான். பாருங்கள், புக்கிங் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லோன் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணிக்கலாங்க சார் இந்த வண்டிங்களுக்கெல்லாம். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுக்கியில் வந்து ஆல்டோ 800 VXi மாடலுங்க. வண்டியோட இயர் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க, 2 ஓனர் பெட்ரோலுங்க. மெயின் திங் இந்த வண்டியில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வெறும் 23,000 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் ஓடி இருக்குது சார். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா ரேட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். தாராளமாக வந்து வண்டி பார்க்கலாங்க. வண்டி வந்து ஒரு புது ஷோரூமில் வந்து வண்டி எப்படி எடுக்கிறீங்களோ அதே கண்டிஷனில் தான் சார் இருக்குது. ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சார். இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு நீட்டாக சீட்ஸ்லாம் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் இருக்குதுங்க சார். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ் வந்துடுங்க. ஏசி 100% ஒர்க்கிங் கண்டிஷன். வண்டி வாட்டர் வாஷ்லேருந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டு டிரைவில் இருக்குங்க சார். டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%க்கு மேலே இருக்குங்க சார் வண்டி. சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து செவர்லைட்டில் வந்து செயில் யுவா அப்படிங்கிற மாடலுங்க சார். இது வந்து வண்டி வந்து 2013 மாடல், 2 ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. ஐ ப்ளூ அப்படிங்கிற லைட் கலருங்க. மேக்ஸிமம் லைட் கலர்ஸ் எல்லாருமே விரும்புவாங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,15,000 ரூபாய்ங்க. இந்த வண்டிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி என்னடா இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிலோமீட்டர் கன்ஃபார்மாக வரும் சார். டயர்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% இருக்குங்க.
அதே மாதிரி வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்க்குறீங்க, இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க. ஒரு சின்ன ஒர்க்கு கூட நீங்கள் பண்ண வேண்டிய வேலை கிடையாதுங்க. டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. வண்டியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ டென்ஸோ எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க முடியாதுங்க சார். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கேமராவும் வரும் சார் உங்களுக்கு. இது வந்து 100% ரெடி டு டிரைவ் வெஹிக்கிள் சார். இது சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது Volkswagenல வந்து போலோ பெட்ரோல் வெஹிக்கிள். போலோவில் பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. யாருக்கு வண்டி வேணுனாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாங்க சார். 2014 மாடல் 2 ஓனர் பெட்ரோல் சார். வெஹிக்கிள் வந்து மொத்தம் ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 89,000 ஓடி இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கிற லைட் சில்வர் கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார். தாராளமாக வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேட் நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க சார். வண்டியோட பாடி வைஸ் அவுட்டர் லுக் இன்னர் லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ஷோரூம் கண்டிஷனில் தான் சார் இருக்குது வண்டி. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புண்டோ ஃபியட் கம்பெனி, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியோட லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2009ங்க. சிங்கிள் ஓனர். வண்டியை வந்து டீசல் வெஹிக்கிள்ங்க. மோர் தென் 22 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுக்குற வண்டிங்க. இந்த வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,95,000, அதாவது 1,95,000 ரூபா தான் ரேட்டுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு வந்து எந்த செலவும் இந்த வண்டியில் வைக்காதுங்க. வண்டியை வந்து நீட்டாக எவ்வளோ லாங் வேணாலும் டிரைவ் போய்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க வண்டி. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபா தான். திரும்பவும் சொல்கிறேன், யாராவது புண்டோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வரலாம். வண்டி எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரேட் வைஸ் பேசி நம்ம எடுத்துக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் சார். 2013 மாடல் 2 ஓனர் பெட்ரோல். வண்டி டோட்டல் ஓடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 79,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அருமையான மெரூன் கலர் வெஹிக்கிள். ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஏசி கூலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 100% ஜம்முன்னு இருக்குங்க வண்டியில். வண்டி அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி பீச் கலர் சீட்ஸ் கவர் போட்டிருக்காங்க. டோர் பேடு எல்லாமே அருமையான கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்குள்ளே இப்போ பார்க்குறீங்க டச் ஸ்க்ரீன் வித் ரிவர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே வந்துடும். வண்டியில் வந்து மேஜர் ஒர்க் எதுவும் இல்லை. வண்டி தெளிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து அலாய் டிஸ்க்கு டயர்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தேன் 50%. இந்த வண்டிலாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆட்டோமேட்டிக் வண்டியாக இருக்க மைலேஜ் ஏதாவது குறையுமான்னு கூட நீங்கள் அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியதில்லை. இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹோண்டா சிட்டி வர அதே 16 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் இந்த வண்டியே வந்துடும் சார் உங்களுக்கு. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஹோண்டா கம்பெனி தான் சார். பட் இது என்னென்னா அமேஸ் டீசலுங்க. இது வந்து 2014 வண்டிங்க, 2 ஓனருங்க. வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. இன்சூரன்ஸும் லைவில் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,25,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வண்டி உள்ள இதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ மற்ற எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. டயர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா மோர் தேன் 70% இருக்குங்க சார் டயர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த வண்டிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலிங்கு பவர் விண்டோஸு எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க சார். இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சார். இப்போது சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வண்டி வெரிட்டோ. இந்த வண்டியை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து சொல்கிறேனுங்க. வண்டி வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. 2014 D6 அப்படிங்கிற டாப் எண்டு மாடலுங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்த கண்டிஷன் 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இருந்தாலும் வண்டி வந்து ஷோரூம்லேருந்து வந்த கண்டிஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் டென்ஸு இன்டீரியர் சீட்ஸு அதே மாதிரி வீல் டிஸ்க்கு டயர்ஸு எதுவுமே வந்து இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க. வண்டி வந்து 100% ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது சார் உங்களுக்கு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நியர்லி 20 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்துடும் சார் உங்களுக்கு. வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க சார். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ கீரலோ எதுவுமே கிடையாது சார் வண்டியில். தாராளமாக வாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டியோட விலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,20,000 ரூபா ரேட்டுங்க. வண்டி வாங்க, ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரேட் வைஸ் நெகோஷியபிள் பண்ணி பேசி எடுத்துக்கலாங்க சார் வண்டியை. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஹோண்டா குரூப்புங்க. ஹோண்டாவில் அமேஸுங்க. 2015 மாடலுங்க. 2 ஓனர் டீசல். வண்டி வந்து 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது.
வண்டியோட விலை வைஸ் பார்த்தீங்கன்னா 4,75,000 ரூபாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. தாராளமாக வாங்க, வண்டியை வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற ஒயிட் கலர் வெஹிக்கிள்ங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 to 60% மேலே இருக்குது. தாராளமாக 10,000 to 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டயரில் நீங்கள் ஓட்டலாம். மேஜர் எக்ஸ்பென்ஸ் இந்த வண்டியில் எதுவும் இல்லை சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெஹிக்கிள் மாருதி சுசுகி ஷிஃப்ட். கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க. வண்டி வந்து 2011, ஒரே ஒரு ஓனர் தாங்க. வண்டி வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. 148 ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,25,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டியோட இன்டீரியர்ஸ் ஆகட்டும், டயர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து 100% ரெடி டு டிரைவ் வெஹிக்கிள்ங்க. டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 75% இருக்குங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு, சின்ன டென்ட்டு எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது. வண்டி அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் வெஹிக்கிள் இந்த அளவுக்கு மெயின்டைன் பக்காவாக 100% கம்பெனி சர்வீஸ் விட்டு பண்ணி வச்சுருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, வண்டி வந்து ஷிஃப்ட்டு இவ்வளவு தெளிவாக வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,15 லட்ச ரூபா, அதாவது 4,25,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வாங்க நம்ம பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டா சிட்டியில் டீசலுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. 2 ஓனர் டீசலுங்க. வண்டி வந்து மேக்ஸிமம் எல்லாருமே லைக் பண்ணுற சீ ப்ரௌன், அதாவது லைட் லெவலில் கலருங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,75,000 ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டி எடுத்தோம்னா வேலை செய்யணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் எதுவுமே இருக்காதுங்க சார். எல்லாமே ரெடி டு டிரைவ் வெஹிக்கிளில் தான் இருக்குது. ஏசி ஆகட்டும், பவர் விண்டோ ஆகட்டும், வண்டி டிரைவிங் கண்டிஷன் ஆகட்டும், பிரேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து 100% கண்டிஷனில் இருக்குது சார். நம்மளது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கேட்டுக்கு உள்ளேயே நம்ம கொண்டு வருவோம் சார். மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்க மாட்டோம் சார். சார் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஷவர்லைட்டில் செயில் அப்படிங்கிற மாடலுங்க. இது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TN99. வண்டியோட வருஷம் பார்த்தீங்கன்னா 2015, சிங்கிள் ஓனர், பெட்ரோல். 77,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற எலிஃபண்ட் கிரே அப்படிங்கிற கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம். வண்டி வந்து 100% ரன்னிங் கண்டிஷன். டயர் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% இருக்குங்க. வண்டி வந்து உங்களுக்கு இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ வரும் என்ன அப்படிங்கிற யோசனையெல்லாம் எதுவுமே வேண்டாம் சார். மோர் தென் உங்களுக்கு வந்து 16 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் 100% வரும் சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டா சிட்டி சார். நம்ம முன்னாடி பார்த்த ஹோண்டா சிட்டி வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டுங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓல்டுங்க. 2006 மாடலுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஓனருங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் தாங்க. ஒயிட் கலர், எல்லாருக்கும் பிடிக்கிற கலர். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா தான் பட்ஜெட்டுங்க. இன்றைக்கும் வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற வெஹிக்கிள்ங்க இது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாருதி கார் வச்சுருந்தோம்னா அந்த மாருதிக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ அதுதான் வந்து இந்த வண்டியை வந்து நீங்கள் வந்து ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கப்புறம் சர்வீஸ் ஒர்க்குக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டி வருங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து 100% நல்லா அருமையாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து அலாய் டிஸ்க்குங்க. டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 40%க்கு மேலே இருக்குது. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் 16 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டருங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FC எல்லாமே வந்து லைவில் இருக்குது சார். சார் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நிசான் மைக்ராவில் பெட்ரோல் வெஹிக்கிள். 2010 மாடலுங்க. 2 ஓனருங்க. பெட்ரோல் வெஹிக்கிளுங்க. வண்டி வந்து 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,55,000, அதாவது 2,55,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% இருக்குங்க சார். அதே மாதிரி இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ, பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலர் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டியில் வந்து இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்டீரியர்ஸில் வந்து ஒரு டேஷ்போர்டில் ஏதாவது உடஞ்சிருக்கு, டேஷ்போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, அதே மாதிரி சீட்ஸ் ஏதாவது கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார். 100% ரெடி டு டிரைவ் வெஹிக்கிள் சார். ஏசி, பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹுண்டாயில் வந்து சாண்ட்ரோ.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாண்ட்ரோ வண்டி இருக்கான்னு கேட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இது வந்து பை லக்கு வந்திருக்கு சார். வண்டி வந்து நேற்று தான் வந்ததுங்க. வண்டி வந்து கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளுங்க, 2004 மாடலுங்க. வண்டி வந்து 86,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் சார். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,75,000 ரேட்டு சார். நெகோஷியபிள் தான். அதே மாதிரி வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்துருக்கீங்க, சீட்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க சார். டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தேன் 50%க்கு மேலே இருக்குது. இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பெருசாக நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டி வந்து மோர் தேன் 16 km/லிட்டர் தாராளமாக கிடைக்கக்கூடிய வண்டிங்க. ஒரு ஃபேமிலி வண்டி ஓட்டி பழகிறவங்க, லேடிஸ் பழகிறவங்க, பார்க்கிங் போடுறது எல்லாமே அருமையாக இருக்குது. ஹெட்லைட்ஸ் எல்லாமே புதுசுங்க சார். நல்ல பிரைட்னஸ் பக்காவாக இருக்குங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செவர்லைட்டில் பீட் அப்படிங்கிற மாடல் எல்எஸ்ஸுங்க இதோட வேரியண்ட்டு. வண்டி வந்து 2013-2014 வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர், டீசல், 60,000 கிலோமீட்டர் சர்வீஸுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,75,000 பட்ஜெட்டுங்க. பட்ஜெட் பார்க்காதீங்க, இந்த மாதிரி வண்டி தரமாக சிங்கிள் ஓனரில் கிடைக்கிறது கஷ்டம். பாடியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்ஸ் எதுவுமே கிடையாது. டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 40,000 இருக்குங்க. வண்டி வந்து ரேட் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் எல்லாமே வண்டிக்கார கஸ்டமர் போட்டிருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து 22 கிலோமீட்டர்லேருந்து 23 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டியில் கிடைக்குங்க பர் லிட்டருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது சார். அவ்வளோ தெளிவாக இருக்குது. பெருந்துறை ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனருங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, வண்டி வந்து 2,75,000 நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. தாராளமாக பீட் பார்த்துட்டு இருக்கிறவங்க வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள். ஹெட்லைட்ஸ் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு இருக்குதுங்க. வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள், நெகோஷியபிள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க சார். சிங்கிள் ஓனர் இந்த மாதிரி வண்டி கிடைக்கிறது லக்கு சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மஹேந்திரா பொலீரோ டிஐ இன்ஜினுங்க. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை லக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃப்சியிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே லைவ் சார். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 years, அதாவது 29 வரைக்கும் எஃப்சி இருக்குது சார். வண்டி வந்து எல்எக்ஸ் டைப்புங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலி 7 பேர் 8 பேர் போகிறதுக்கு தாராளமாக போகலாங்க. வண்டி வந்து 2008 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனருங்க. வண்டி 2 lakhs கிட்ட ஓடி இருக்குது. சில்வர் கலருங்க. 4,25,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 100% ரெடி டு டிரைவ். எந்த வேலையுமே நீங்கள் இந்த வண்டியில் பார்க்க வேண்டியதில்லை. எஃப்சி ஒர்க் பண்ணுறதுக்காக எல்லா ஒர்க்குமே அவங்க பார்த்து வச்சுருக்காங்க. இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டயருமே நியர்லி 30,000 to 35,000 ஓடுற டயர்ஸ் இருக்குங்க சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா இனோவா சார். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2009 மாடலுங்க. 1,90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. வண்டி வந்து 100% தெளிவாக இருக்குங்க. வண்டி வந்து சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சார். வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 7,85,000 நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 100% ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே இல்லாத கண்டிஷனில் வண்டி இருக்குதுங்க. ரெடி டு டிரைவ் கண்டிஷனுங்க. பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டியரிங் எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க சார். வண்டி இப்போ இன்டீரியர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு டயர் பாயிண்ட் வந்து மோர் தென் 40%க்கு மேலே இருக்குதுங்க. இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வந்துருங்க சார். சார் நெக்ஸ்ட் வெஹிக்கிள் நம்ம பார்க்குறது அதே டொயோட்டா இனோவா தான் சார். அதில் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர். வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி 100 வண்டி நம்பருங்க. டீசலுங்க. 1,16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோல்டு, லைட் கோல்டு கலருங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க. வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 12,60,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. தாராளமாக வந்து வண்டி எடுத்துக்கலாம். வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வீலுக்கு வந்து அலாய் டிஸ்க் பிளாக்கில் போட்டிருக்காங்க. வண்டியோட டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50%க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு சீட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டு அழகாக அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சார். வாங்க தாராளமாக வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை நெகோஷியபிள் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் சார். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹுண்டாயில் வந்து i20 அஸ்ட்ரா மாடலுங்க. டீசல் வெஹிக்கிளுங்க. 2015 வண்டிங்க. 2 ஓனருங்க. 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கிற அருமையான ஒயிட் கலருங்க. பாடி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குங்க. வண்டியில் வந்து அலாய் டிஸ்க் போட்டிருக்காங்க. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,25,000 பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வந்தீங்கன்னா வண்டி ஓட்டி பார்த்து என்ன ப்ரைஸ் நீங்கள் கோட் பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம்.
வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் விண்டோ சிஸ்டம், பவர் ஷேரிங் எல்லாமே வந்து 100% தரமாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. சீட்ஸ் பார்க்குறீங்க, சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக ஸ்டிச் பண்ணி நீட்டாக போட்டிருக்காங்க சார். வண்டியோட ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5,25,000 ரூபா தான். திரும்பவும் சொல்கிறேன் சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். தாராளமாக வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வண்டி நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதி சுசுக்கியில் வேகன் ஆர். இந்த வேகன் ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 2015 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல், 61,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது சார். வண்டி சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். வண்டி வந்து இந்த அளவுக்கு வேகன் ஆர் தெளிவாக கிடைக்கிறது கஷ்டங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,10,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். தாராளமாக வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், வண்டி எடுத்துக்கலாங்க சார். 100% கண்டிஷனுங்க. இன்டீரியர்ஸ் ஆகட்டும், ஏசி ஆகட்டும், பவர் ஸ்டீரிங் ஆகட்டும் எல்லாமே வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் சார் இருக்குது. அதே மாதிரி நம்மளது லோன் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2015க்கு மேலே உள்ள வெஹிக்கிள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு லிமிட்டடில் நம்ம டிஎஸ்ஐ இருக்கிற குரூப்பில் பண்ணி கொடுத்துட்லாங்க சார். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது லோக்கல் ஃபைனான்ஸ் பார்க்குறாப்புல இருந்ததுனால அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்க சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதியில் செலிரியோ அப்படிங்கிற டைப்புங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் வெஹிக்கிளுங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. வண்டி பார்த்திங்கன்னா மெட்டாலிக் சில்வர். வண்டி பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. வண்டி வந்து 2014 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், பெட்ரோல், 85,000 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிற வண்டிங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3,90,000 ரூபா சொல்கிறாங்க. வாங்க, வண்டி ஓட்டி பாருங்கள், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க சார். ஒரு ஃபேமிலி நார்மலாக ஒரு ஃபேமிலி ஊருக்கு போகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வண்டி ஜம்முன்னு இருக்குங்க. இன்டீரியர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் சீட்ஸுங்க, பவர் விண்டோ, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். எந்த டவுட்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலும் நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்டையும் வந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இங்கேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டாட்டால மான்சா கோட்ராஜெட் வண்டிங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2012 சிங்கிள் ஓனர் டீசல், 91,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குதுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,45,000 ரூபா பட்ஜெட்டுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வாங்க, வந்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வண்டி வந்து அந்தளவுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸு, டென்ஸு எதுவுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வண்டி அந்தளவுக்கு 100% பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி டயர் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 40%க்கு மேலே இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மான்சாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியுங்க. வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீங்க. ரெண்டாவது வந்து கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். இப்போ இன்டீரியர்ஸும் நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து நியூ மாதிரியே இருக்குது பாருங்கள் சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிசான் மைக்ரா பெட்ரோல், சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க. வண்டி வந்து 2016 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 44,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4,35,000 ரூபாய்ங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கீரலோ, ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸோ, ஒரு சின்ன டென்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க. வண்டி வந்து ஷோரூமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குங்க. ரெண்டாவது மெட்டாலிக் சில்வர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே மேக்ஸிமம் லைக் பண்ணுற கலருங்க. டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40%க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ஒர்க்கிங் கண்டிஷன். டச் ஸ்க்ரீன் இருக்குது, பவர் விண்டோஸ் வந்துடும். வண்டியோட 100% ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 100% வண்டி ஓட்டிகிட்டு போகிற கண்டிஷனுங்கிறதுக்காக தான் 100% ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கண்டிஷனில் அருமையான கண்டிஷனில் தான் சார் இருக்கும். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச டொயோட்டோ கம்பெனியோட வெஹிக்கிளுங்க. இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து 4 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஓட்டலாம். வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016 ஒரே ஓனருங்க. 85,000 ஓடி இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க. இது வந்து டுவெல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் எடிஷனில் வரதுங்க. டாப் வந்து பிளாக்கு, கீழே பார்த்தீங்கன்னா மெரூனுங்க. மெரூனுன்னு சொல்லலாம், ரெட்டுன்னு சொல்லலாங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அருமையான அலாய் டிஸ்க் போட்டிருக்காங்க. டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% இருக்குங்க. அதே மாதிரி இன்டீரியர்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி பிளாக் அண்ட் ரெட்டில் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன சீட்டு கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த வண்டியில் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாதுங்க. 100% பவர் விண்டோ. வண்டியோட கண்டிஷன் எல்லாமே வந்து நீங்கள் வாங்க, ஓட்டி பாருங்கள், வண்டியை வந்து டெலிவரி எடுங்க.
வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 6,25,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சார். இந்த வண்டியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் ஈஸியாக பண்ணலாங்க சார். நம்ம கொடுக்குற ப்ரொஃபைல்ஸோட வெயிட்டை பொறுத்து இப்போ நீங்கள் பார்த்த வண்டிங்க, இங்கே இருக்கிற வண்டிங்க டைம் பீயிங் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு சில வண்டிகளை காமிச்சிருக்க மாட்டோம். எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே மேக்ஸிமம் வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். லோக்கல் ஃபினான்ஸ் வேணுனாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம கோஆர்டினேட்டும் பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏதாவது கார் பார்க்குற மாதிரி ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.